எயித்து தமிழ் ரிவைஸ் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க கூட படிங்க. வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவேன்னு சொன்னது பாரதியார். தொல்லைனா பழமை துன்பம், சூழ்களினா சூழ்ந்துள்ள அறியாமை இருள். இந்தியா விஜயா இதெல்லாம் நடத்தினது பாரதி. சந்திரிகையின் கதை தராசுங்கிறது உரைநடையின் நூல்கள். முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே அப்படின்னு பாடுறது அரங்கன். செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை சொல்கிறது தொல்காப்பியம். தலால் அப்படின்னா உயிரளபடை. தொல்காப்பியம்ங்கிறது 3 அதிகாரம் 9 இயல், மொத்தம் 27 இயல் இருக்குது. மரபியல் பொருளதிகாரத்தில் இருக்குது. சிங்கம் குருளை சிங்கம் முழங்கும், யானை கன்று யானை பிளிரும், பசு கன்று பசு கதரும். எழுத்துக்கள் நிலையான வடிவத்தை பெற்றது அச்சுக்கலை வந்ததுக்கு அப்புறம். கல்வெட்டில் ஷாங்கிற வடமொழி இருக்குது. மெய்களை குறிக்கிற புள்ளி இல்லை. ஏகார ஓகார வேறுபாடு இல்லை. கல்வெட்டு கிமு 3லேருந்து கிடைக்கிது. செப்பேடுகள் கிமு 7ஆம் நூற்றாண்டுலேருந்து தான் கிடைக்கிது. 2 வடிவம் இருக்குது, வட்டெழுத்து தமிழெழுத்து. வட்டெழுத்தோட காலம் கேட்டாங்கன்னா 8 to 11. தமிழெழுத்து கேட்டாங்கன்னா 11க்கு அப்புறம்.